நியூசிலாந்து வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்? மெயினாக வின்டர் கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வரணும். வின்டர் அப்போ பயங்கரமாக குளிரும். ஸ்வெட் ஷர்ட் எடுத்துகிட்டு வரணும். உள்ளே போகிறதுக்கு வந்து தெர்மல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பஃபர் ஜாக்கெட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நியூசிலாந்து வரதுக்கு முன்னாடி. அப்புறம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா கொடை. இந்த ஊரில் எப்போ மழை பெய்வானே தெரியாது. நசன்னு சம்மர்லேயே ஆகட்டும் சரி, வின்டர்லேயே ஆகட்டும் சரி, பாரபட்சமே கிடையாது நியூசிலாந்து வெதர் பொறுத்த வரைக்கும், மழை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நம்ம ஊர்லேயே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு கொடையை வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இனிஷியலி. அதுக்கப்புறம் ரெயின் கோட்டும் முடிஞ்சதுன்னா ரெயின் கோட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு மசாலாஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாமா ஊர்லேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா பேக் மசாலாஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு நான் வந்து நிறைய டைம் வந்து சக்தி மசாலா வந்து ஆச்சி மசாலாலாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சில கிராசரி ஷாப்பில் மட்டும்தான் இதெல்லாம் வந்து கிடைக்குது. ஸோ வந்து அரிசி பருப்புக்கெலாம் வந்து பயப்படாதீங்க. இங்கே வந்து எல்லா சிட்டிலையும் இந்தியன் கிராசரி ஷாப் இருக்கும். ஸோ அரிசி பருப்பு எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கலாம். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ வந்து அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப கூடும். அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெயிட்டை. ஸோ 4 கிலோ 5 கிலோன்னு கொண்டு வந்தீங்கன்னா கூட அந்த 4 கிலோ நீங்கள் வந்து வேறு இதுக்கு சேவ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இங்கே வந்தோடனே வந்து அரிசி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான பிரச்சனையே இருக்காது. ஸோ இதனால் வந்துட்டு அவ்வளோ வெயிட்டான ஒரு பொருளை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ வேறு ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க, மெசேஜில் போடுங்க. நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். நியூசிலாந்து வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்? மெயினாக வின்டர் கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வரணும். வின்டர் அப்போ பயங்கரமாக குளிரும். ஸ்வெட் ஷர்ட் எடுத்துகிட்டு வரணும். உள்ளே போகிறதுக்கு வந்து தெர்மல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பஃபர் ஜாக்கெட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நியூசிலாந்து வரதுக்கு முன்னாடி. அப்புறம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா கொடை. இந்த ஊரில் எப்போ மழை பெய்வானே தெரியாது. நசன்னு சம்மர்லேயே ஆகட்டும் சரி, வின்டர்லேயே ஆகட்டும் சரி, பாரபட்சமே கிடையாது நியூசிலாந்து வெதர் பொறுத்த வரைக்கும், மழை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நம்ம ஊர்லேயே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு கொடையை வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இனிஷியலி. அதுக்கப்புறம் ரெயின் கோட்டும் முடிஞ்சதுன்னா ரெயின் கோட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு மசாலாஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாமா ஊர்லேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா பேக் மசாலாஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு நான் வந்து நிறைய டைம் வந்து சக்தி மசாலா வந்து ஆச்சி மசாலாலாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சில கிராசரி ஷாப்பில் மட்டும்தான் இதெல்லாம் வந்து கிடைக்குது. ஸோ வந்து அரிசி பருப்புக்கெலாம் வந்து பயப்படாதீங்க. இங்கே வந்து எல்லா சிட்டிலையும் இந்தியன் கிராசரி ஷாப் இருக்கும். ஸோ அரிசி பருப்பு எல்லாமே வந்துட்டு வாங்கிக்கலாம். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை,